புதுக்கோட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய பெயர் கோபி. இந்த மின்னல் ஊராட்சி கடந்த ஒரு வருடமாக மக்கள் பணி சேவையில் நான் தொடர்ந்து பயணித்த போது ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகள் எந்த ஒரு மாத வருமானமும் இல்லாமல் அரசு கொடுக்கும் அந்த நிதி உதவியை மட்டும் வாங்கி பயன்படுகின்றனர். எனவே இந்த நிலைமையை நான் மிகவும் பார்த்து மனவேதனை அடைந்தேன். இவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து பல அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்ட பொழுது எனக்கு ஹேண்ட் இன் ஹேண்ட் ட்ரஸ்ட் அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடம் கிடைத்த பொழுது பல ஐடியாஸ் எல்லாமே அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த பல்பு தயாரிக்கிற ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன் இந்த பல்பு நம்ம மாற்றுத்திறனாளி வச்சு தயாரிக்கக்கூடாது? இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இருட்டில் இருக்கிற ஒரு இடத்த வெளிச்சமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக மைண்டில் போனதுனால எங்கள் மின்னல் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் அழைச்சி போல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே ஓகே நல்ல விஷயம் தான் சார், கண்டிப்பாக இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் ட்ரைனிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ட்ரைனிங்லேயே எல்லாருமே பல்பு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஏன் ஒரு பெரிய நிறுவனமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களுடைய முயற்சி மேலும் பல லெவலில் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணோம். ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் நான் கம்பேர் பண்ணும்போது மாற்றுத்திறனாளி துறைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு முன் உதாரணமான ஒரு நாடு. ஏன்னா அந்த துறை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அவர் கண்ட்ரோல்லேயே அவர் பக்கத்துலேயே வச்சுருக்காரு. வேறு எந்த ஸ்டேட்லேயும் நான் எதுவும் அந்தளவுக்கு பார்க்கல. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய முகாம் நடத்தி நல்ல விஷயங்கள்லாம் நம்முடைய முதல்வர் பண்ணிட்டு இருக்காரு. முதலாவதாக நம்முடைய தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மாற்றுத்திறனாளியினுடைய நலசங்கத்தின் சார்பாக எங்களுடைய மின்னல் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் நாங்கள் முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் எங்களுடைய மதிப்பிற்குரிய ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் மற்றும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர், அது மட்டும் இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் அவர்களும் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அவர்களுக்கும் நாங்கள் எண்ணற்ற நன்றிகளை பட்டுகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் மின்னல் ஊராட்சியில் இந்த எல்இடி பல்பு தயாரிக்கும் இந்த சிறிய நிறுவனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் துவக்கி வச்சாங்க. எங்களுக்கு மிகவும் மன நிறைவாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக இந்த நிறுவனத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்க சொன்னது போல் மாற்றுத்திறனாளிகள் அவங்க மனசுக்குள்ள நிறைய வேதனைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, சாதிக்க முடியுமா அப்படின்றத விக்கியை முடங்கி கிடைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படின்றதுக்காக அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணுன்ற ஒரு நோக்கில் தான் பல காரணங்கள் இருக்குது இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. அதனால் அவங்களுடைய நலனில் நான் அக்கறை அவங்களுக்கு ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த ட்ரைனிங் ஆரம்பித்தோம். அவங்க சொன்னது போல் கடைசி வரையும் என்னுடைய பணி இந்த பணி தலைவர் பதவி எத்தனை நாளைக்கு இருக்குதுன்றதெல்லாம் தெரியாது. கடைசி வரையும் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரையும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக எந்த ஒரு ஹெல்ப்னாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதுக்கு முழுவதுமாக இந்த நிறுவனத்தை பெரியதாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கண்டிப்பாக இவங்களுடைய நலனுக்கு இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தி இவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சியுடன் கூடிய தொழிற்கூடத்தை அமைச்சு அவங்களுக்கு மாதம் ஒரு நிரந்தர வருமானம் செய்து கொடுத்தாருனாக்கா கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவாக இருக்கும். இவங்களுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி அடையணும் அப்படின்றதுனால நான் முதல்வர் அவர்களுக்கு இது ஒரு பெரிய வேண்டுகோளாக வரலாம். இன்று மாண்புமிகு கைத்தறி மற்றும் தூய்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அனைத்து ஊராட்சி அமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் ஆணையின்படி மாற்றுத்திறனாளி துறை மூலமாக எல்லா மாற்றுத்திறனாளிகளும் எல்லா
விதமான நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்கு வந்து அந்த உதவி கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஆர்டர் படியில் நம்ம வந்து எல்லா தாலுக்குல எல்லா பிளாக்ஸ் எல்லா ஃபிர்காலை வந்து நம்ம வந்து எல்லா ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து வந்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் மூலமா. இப்போ நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,000க்கு மேலே வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இதில் வந்து 6 ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து இங்கே நம்ம மாவட்டத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உதவி கொடுக்கறதுக்காக வந்து ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து எல்லா ஃபிர்கா லெவலில் ஒரு ரவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அங்கே ரவுண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் எல்லா டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவரை பார்த்து அவருக்கு தேவை இருக்கிற என்னென்ன வந்து நம்ம சர்ஜரி பண்ணணுமா இல்லை நம்ம வந்து உபகரணம் கொடுக்கணுமா எல்லாம் வந்து ஆய்வு செய்து அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் படி வந்து நம்ம ஒன்றா எல்லாருக்கும் வந்து அந்த உதவி கொடுக்கறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து உதவி கொடுத்துட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரெகுலர் ஜிடிபி பண்ணும்போது நம்ம தனியாக ஸ்பெஷல் ஜிடிபி எப்போதுமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து தனியாக வந்து நடத்துவோம். அது மட்டுமே இல்லாமல் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து எல்லா ஒரு மாதத்துல 2 டைம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் டியூஸ்டே வந்து நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து மாற்றுத்திறனாளிக்காக வந்து அரக்கோணம் சைடு அரக்கோணம் ரீஜனில் வந்து தென் ராணிப்பேட்டை ரீஜனில் வந்து எப்போதுமே நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக மட்டுமே இல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளியோட ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன வந்து நம்ம உதவி கொடுக்க முடியும் வந்து பட்டா கொடுக்கணுமா இலவச வீடு வேணுமா இல்லை வந்து நம்ம வண்டி வேணுமா எல்லா விதத்துலேருந்து என்னென்ன தேவை இருக்குது அடிப்படை வசதிகள் என்ன வேணும் எல்லாமே வந்து நம்ம அந்த கலெக்ஷன் பண்ணிட்டு எல்லாம் வந்து அப்பப்போ வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுற மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இது மட்டுமே இல்லாமல் இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மின்னல் நான் ஊராட்சியில வந்து நம்ம மாற்றுத்திறனாளி சேர்ந்த உதவிக்குழு மூலமா அந்த எல்இடி பல்ப் வந்து தயாரிப்பு பண்ணிட்டு அங்கேயே வந்து லோக்கல் பஞ்சாயத்துல வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது ப்ராஃபிட்டபிளா பண்றாங்க. இது இன்னும் வந்து ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல மெயின்டைன் பண்ணா இன்னுமே வந்து நம்ம இது அப்கிரேட் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாருக்கும் வந்து என்ன நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா என்ன நலத்திட்ட உதவிகள் இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம ப்ரியாரிட்டியில வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அண்ட் நம்ம ஏழை மக்களுக்காக தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன இருந்தாலும் வந்து நம்ம என்ன கோரிக்கை வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கும் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி தருகிறேன். நன்றி, வணக்கம். முதலீடு மட்டுமே அவர் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அவர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம். போயிடுங்க கொஞ்சம் எங்கள் ரூம்ஸ் என்னடா பிளைண்ட் என்ன ரூம்